இந்த கோட்டையில இருக்கிற ராஜாவுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அரோரான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைய வாழ்த்துறதுக்காக 3 தேவதைங்களும் வராங்க. முதல் தேவதை அந்த குழந்தைக்கு அளவற்ற அழகை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 2வது தேவதை நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு வரம் கொடுக்குறாங்க. கடைசியா 3வது தேவதை அவங்களோட வரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே மெலிஃபிஷியன்ட் சொல்ற ஒரு பொண்ணு அங்க வரா. அப்போ அந்த 3 தேவதைங்களும் மெலிஃபிஷியன்ட்டை தடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்போ மெலிஃபிஷியன்ட் அவங்கள ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிடுறா. மெலிஃபிஷியன்ட் இந்த குழந்தை பக்கத்துல வந்து இவ 16 வயசு வரை தான் சந்தோஷமா வாழ்வா, அதுக்கப்புறமா தூங்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்துடுறா. அந்த சாபம் போகணும்னா ஒருத்தங்க முழு அன்போட இவளை பார்த்துக்கிட்டாதான் அந்த சாபம் போகும் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த ராஜாவும் அந்த 3 தேவதைங்களையும் கூப்பிட்டு என்னோட குழந்தைய நீங்க 16 வயசு வரை வளர்த்து என்கிட்ட கொண்டது கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 தேவதைங்களும் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக வயசான ஆன்டிங்க மாதிரி மாறிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைய அந்த காட்டிலேயே வளர தொடங்குறா. மெலிஃபிஷியன்ட் அங்கதான் இருக்கா. மெலிஃபிஷியன்ட்டுக்கு இந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க தொடங்கிறது. மெலிஃபிஷியன்ட் முழு அன்போட அந்த பொண்ணை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணோட சாபத்தையும் போக்கிடுறா.